அனைவருக்கும் இந்த எபிசோட ஆரம்பத்தில் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேர்மன் சாய் இருக்காரு, அவர் வந்து உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய டீம்மேட்ஸ், அதாவது அந்த டாக்டர் டீம்ஸோட உட்கார்ந்து போட்டோஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம காங் அனுப்பின போட்டோஸ் எல்லாம் அப்படியே லோட் ஆகி வந்துகிட்டு இருக்கு. சோ அதை பார்த்து அங்க இருக்கிற டாக்டர் டீமோட ஹெட் சொல்றாரு, சார் ஆக்சுவலி வந்துட்டு நல்ல வளர்ச்சி வந்திருக்கு சார், எனக்கு தெரிஞ்ச இந்த கரு முட்டை நல்ல டெவலப் ஆயிருக்குது, கண்டிப்பா 7 குழந்தைகளுமே நல்லபடியா வளரும், நீங்க எந்த கவலையும் பட வேணாம், சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டு மருமகளை பார்த்தீங்கன்னா, மருமகளே இப்ப சரிதானே, கொஞ்சம் உடம்பையும் பார்த்துக்க எல்லாத்துக்கும் தயாராருமா அப்படின்றாரு. அவங்களும் கண்டிப்பா மாமா, ரொம்ப நன்றி மாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நானும் என்னோட உடம்பை பாத்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு சொல்லிடுறாங்க. அவங்க மகளை பார்த்து, என்ன மகளே ஒரு கங்க்ராச்சுலேஷன் கூட இல்லையா, நான் தாத்தாவாக போறேன்னு அப்படின்னு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க. ஒரு பக்கம் நம்மளுடைய சேர்மனுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எனக்கு 7 பேர் குழந்தைகள் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதே நேரத்தில் மேல அங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம ஹீரோயினை கேட்டிருப்பாங்க, ஏன்னா அவங்க தானே கமாண்டர், அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க தயவு செய்து அதை ஓபன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க ஓபன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்மளுடைய சாண்டியானோ இருக்கார்ல, அவரு அதுக்கப்புறம் மித்த டீம்மேட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம சாண்டியானோ தான் சிஸ்டத்தை நோண்டிக்கிட்டு இருக்காரு. ஓ மை காட் அப்படின்ட்டு. என்னன்னா நம்ம ஹீரோனிக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாம இருந்துருவாங்க. இப்ப தெரிஞ்ச உடனே இது ஒரு இல்லீகலான விஷயம், நீங்க எப்படி இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டு சத்தம் போட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கமாண்டிங் ஆபீசர் நான் இருக்கேன், சோ எனக்கு தெரியாம இந்த விஷயத்தை நீங்க பண்றீங்க, அது மிகப்பெரிய தவறு அப்படிங்கறத சுட்டி காட்டிட்டு அதை வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இதை பாக்குறவங்க ஒரு முட்டை வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் பாக்குறானுங்க. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஓகே டாக்டர் லீ, நீங்க வந்து லேபோட பவர் எல்லாம் ஆஃப் பண்ணிருங்க, அப்புறம் நீங்க வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முதல்ல அதை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே இவர் வந்து என்ன பண்றாரு, நம்ம காங் வந்து ஒரு நிமிஷம் இருங்க, ஆக்சுவலி வந்து என்னோட தரப்புல இருக்கிற நியாயத்தை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. பட் அவங்க கேட்கறதுக்கு தயாரா இல்ல. பட் நம்ம லீ பார்க்கணுமே, சாதாரணமா தாங்க மனுஷன் நின்னுட்டு இருந்தாரு, டக்குன்னு திரும்பி டம்முன்னு ஒரு குத்தி அப்படி லாக் பண்ணிடுறாரு. என்ன சொன்னா கேட்க மாட்டேன் நீ, ஒழுங்கு மரியாதை குடுறா பவர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஓபன் பண்றாதா அப்படின்றாரு. அப்படியே சாக்காய் போய் நிக்கிறாரு நம்ம டாக்டர் காங்கலாம். ஏங்க நமக்கே சாக்குங்க, இந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் அமைதியா சுத்திக்கிட்டே இருப்பாரு, ஒண்ணுமே தெரியாத மாதிரி. இப்ப பார்த்தா வாயிலே சும்மா பொக்குன்னு வைக்கிறாரு. சோ ஒரு வழியா என்ன பண்றாருன்னா, நம்மளுடைய காங் வந்து சரி ஓகே வேற வழியே இல்ல ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டை போட்டு ஓபன் பண்றாரு. நம்மளுடைய லீயும் பாக்குறாரு, அப்படியே போய் பார்த்துட்டு இதானே அது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. அவங்களும் வந்து செக் பண்றாங்க. நம்ம மீனா பொண்ணு தான் செக் பண்ணுது. ஆக்சுவலி அந்த மைக்ரோஸ்கோப்ல வச்சு அழகா செக் பண்ணிட்டு இருக்கு. பார்த்த உடனே நல்லா தெரியுது சிஸ்டத்துல. சோ இது நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அதே நேரத்துல அப்ப லீயும் கேக்குறாரு, இது உண்மையிலே கருமுட்டை தானடா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆமா அப்படின்றாங்க. சோ இப்பதான் தெரியுது எல்லாருக்குமே. சோ உண்மையிலே இவங்க வந்து கருமுட்டைக்குள்ள ஆண்களுடைய அணுக்களை செலுத்தி உண்மையிலே செக் பண்ணிருக்காரு. இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சாங்க. அதே நேரத்தில் பூமியில பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஜியாங் பொண்ணு வந்து அவங்களுடைய அன்னிக்கு வந்து அண்ணி வாழ்த்துக்கள் அண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இங்க மேல வந்து நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆமா இந்த மாதிரியான டெஸ்ட், அதாவது ஹியூமனுடைய இந்த கருக்களை எடுத்துட்டு வந்து இங்க குழந்தைக்கு இது பண்றதோ, மித்தபடி ஹியூமன்ஸ் வச்சு டெஸ்ட் பண்றதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்றது உனக்கு தெரியுமா தெரியாதா? சார் டாக்டரா உனக்கு நல்லாவே தெரியும் இது எல்லாமே, அப்படி இருந்து ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எப்படி வந்து இந்த கரு முட்டையை கொண்டு வந்த சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இல்ல அது வந்து ஆக்சுவலி டோனட் இருந்து வாங்கினது அப்படின்றாங்க. டோனட் புரியல அப்படின்னு. இல்ல பூமியில இதுக்கு ஏத்த மாதிரி டோனர்ஸ்லாம் நிறைய இருக்காங்க, சோ அந்த மாதிரி ஒரு டோனர்ஸ் இருந்து வாங்கினது அது அப்படின்றாரு. ஓகே அப்ப வந்து அதுக்கான ஸ்பெம் என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது, அதாவது ஒண்ணும் இல்ல ஆண்களுடைய அணுக்களை கேட்கறாங்க. சோ அந்த அணுக்களுக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது அவர் அப்படியே பாக்குறாரு, ஐயோ ஏய் உண்மையை சொல்றா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினே கேட்டுறாங்க, என்ன உன்னோட ஓன் ஸ்பெம் வந்து யூஸ் பண்ணியா அப்படின்னு. ஆக்சுவலி அது என்னோட ஸ்பெம் நான் யூஸ் பண்ணல, சாண்டியானோ ஸ்பெம் யூஸ் பண்ணேன் அப்படின்றாரு. அவருக்கு புரியல சாண்டியானோக்கு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்துட்டே இருக்காரு, நம்ம லீ தான் உன்னோட ஸ்பெம் தான் யூஸ் பண்ணிருக்கானாமா அப்படின்னு. என்னது என்னோட ஸ்பெம் டேய் அது எப்பறா கிடைச்சது அப்படின்னு. இல்ல ஆக்சுவலி நம்ம வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்பெம் எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது வழக்கம், சோ அந்த மாதிரி இருந்ததை தான் நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னடா இது நமக்கு தெரியாமலே நம்ம ஸ்பெம் யூஸ் பண்ணி ஒரு குழந்தை உருவாக்கிருக்கானா அப்படின்ட்டு அவர் பாக்குறாரு. பார்த்துட்டு இது எல்லாமே என்னோட குழந்தையா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி உண்மைங்கிறது வேற இல்ல. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம சாண்டியானுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமா வேற வருது. அவர் வந்து சில காரணங்கள் சொல்றாரு. இல்ல ஆக்சுவலி வந்துட்டு நம்ம சாண்டியாவோட அந்த ஸ்பெம் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன் இல்லன்னு சொல்ல, பட் அத ஜீரோ கிராவிட்டில எந்த அளவுக்கு டெவலப் ஆகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா இதை திரும்ப பூமிக்கு கொண்டு போய் அங்க ஒரு பெண்களுடைய உடலுக்குள்ள செலுத்தி அந்த கருப்பையில செலுத்தி இந்த முட்டைகள் எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதுங்கிறத டெஸ்ட் பண்றதா இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டேய் என்னடா அது பைத்தியக்காரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதா அப்படின்றாங்க. எது பூமியில ஒரு கருங்கிறது உருவாகிறதுக்குள்ள அது எவ்வளவு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது தெரியுமா? அது மட்டும் இல்லாம இயற்கையா இல்லாம செயற்கையா கருத்தரிக்கிறதுக்காக இங்க நிறைய வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல. அது மட்டும் இல்லாம அங்க பூமியில இருக்கிற டெம்பரேச்சர் காரணம் ஒவ்வொரு உடம்புக்கு ஒத்து வராது. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அங்க வந்து செயற்கையான முறையில கருத்தரிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாங்க, அதுல நிறைய ஸ்பெம் வந்து வேஸ்ட் ஆகி நிறைய குழந்தைகள் இழந்துருது. சோ அதுக்காகத்தான் இந்த டெஸ்டே நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. பட் இவங்க வந்து புல்ஷிட், அறிவில்ல உனக்கு கொஞ்சம் கூட அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ வெறும் டாக்டர் தான்டா, சயின்டிஸ்ட்லாம் கிடையாதுடா, ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சத்தம் போடும்போது, எது இதை நான் இப்ப பண்ணலனா வேற எப்ப பண்ண போறேன், இன்னொரு 5 வருஷம் கழிச்சு எவனா ஒருத்தன் பண்ணதான் செய்வான், அதனால நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இது சக்சஸ்
சக்சஸ் ஆச்சு அர்ஜுனா, பூமியில கொண்டு போய் இதை வந்து இது பண்ணி இன்னும் நல்லா டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோ இது சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டிக்கிட்டு இருக்காரு. பட் நம்ம ஹீரோயினி எல்லாருமே பாக்குறாங்க, அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. பட் யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவு நம்ம ஹீரோயின் எடுக்கிறாங்க. ஓகே, இதை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்றீங்க, இவ்வளவு தூரம் டெவலப் ஆயிருக்க ஒரு விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்ல இதை முதல்ல டிஸ்போஸ் பண்ணணும், ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது போக நம்ம சாண்டிட்ட சாரி சாண்டி நீ மன்னிச்சிருப்பா அப்படின்றாங்க. நம்ம சாண்டி அப்படியே ஒரு மாதிரி சோகமாயிராரு. அடே இப்ப தரடா இந்த குழந்தை நல்லா வருதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள அதை போட்டு தள்ளணும் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆறுதலும் சொல்றாங்க. நம்ம ஹீரோயினி அதை எடுத்துட்டு அப்படியே கிளம்புறாங்க. அந்த நேரத்தில் நம்மளுடைய கமாண்டர் சொல்றதை கேளுங்க, ஒரு சேருங்கன்னு கேட்டா அதெல்லாம் இல்ல போடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன போயிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல போய் அம்மா இப்ப என்ன பண்ண போற சொல்லு அப்படின்னு போட்டாங்க, வாயில நல்லா வருது வேற போடா முதலான்ட்டு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. எல்லாமே ஒன்னாலதான்டா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த கம்ப்யூட்டர் போய் தட்டலாம் அப்படின்னா அவங்களாவது எதையாவது பார்த்துட்டு போயிருப்பாங்க. இது தேவையில்லாம எதையோ தட்ட போய் அவங்க எல்லாத்தையும் பார்த்து இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா நம்ம ஹீரோ வந்து இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல, உன்னோட முட்டாள்தனம் தான், எதையோ பண்ண தெரியாம பண்ணி நீயா மாட்டிக்கிறீ என்ன சொல்றியா போயாகிட்ட அப்படின்னு கிளம்பிடுறாரு. பட் அங்க நம்ம சாண்டிய பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. அட பாவிகளா, டேய் உண்மை என்னன்னே தெரியாம பாவம் இந்த பச்சை மண்ணை போய் அழுக வச்சிட்டீங்களா. இப்ப என்னன்னா இவங்க மட்டும் அதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோவும் பின்னாடியே துரத்தி வராரு. கமாண்டர் ஒரு நிமிஷம் நில்லுங்க, என்ன பண்ண போறீங்க நீங்க, இதெல்லாம் தப்பு வேணாம், அதுல ஒரு உயிர் இருக்கு பாருங்க, கொஞ்சமாவது யோசிங்க, அதுல கிட்டத்தட்ட 7 உயிர் இருக்கு கமாண்டர், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ண வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. பட் அவங்க வந்து இங்க பாரு இது ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல், என்னைய பொறுத்த வரைக்கும் இங்க ஓகேவா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அலோவ் பண்ணக்கூடாது. இங்க பாரு கடவுள் இயற்கையா கொடுக்குற ஒரு விஷயத்தை நம்ம வந்து செயற்கை பண்றதே தப்பு, அதுவும் இல்லாம இந்த இடத்துல அதுவும் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ இந்த அட்மாஸ்பியர்ல நம்ம பூமியில இருக்கிற அட்மாஸ்பியர் வேற, இங்க இருக்கிற அட்மாஸ்பியர் வேற. சோ இங்க வச்சு நீ ஒரு உயிரை உருவாக்கி அங்க கொண்டு போய் கொடுக்குறேன்னு வச்சா அது வேற மாதிரி எவாக்குவேட் ஆகி அதனால பூமிக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கோ இல்ல வேற யாருக்கோ ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு யாரு பொறுப்பாவாங்க சொல்லு, கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி இவங்களும் இவங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோ அப்படிலாம் கிடையாது, இது சின்ன ஒரு இதுதான், இதுல வந்து உயிர்கள்லாம் இருக்கு, ஆக்சுவலா அந்த அளவுக்குள்ள என்வால்மெண்ட் ஆகாது. இது முக்கியமான விஷயம் என்னன்னா இது கரு முட்டைக்குள்ள அந்த அணுக்களை செலுத்திருக்காங்க, அது சும்மா ஜஸ்ட் இப்பதான் வந்து ஒன்னு சேர்ந்துருக்கு அவ்வளவுதான். இந்த ஸ்டேஜ்ல அதை கொண்டு போய் அங்க பதிச்சுட்டாங்கன்னா அதான் எப்பயும் போல ஒரு ஹியூமனுக்கு எப்படியெல்லாம் வந்து கருத்தரிக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும், நீங்க நினைக்கிற மாதிரி கிடையவே கிடையாதுன்னு சொல்லி இவரோட எக்ஸ்பிளைன் பண்றாரு. பட் அவங்க வந்து கிடையவே கிடையாது, என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இங்க பண்றது இல்லீகல், நான் இங்க இருக்கிற ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். சோ என்னுடைய ரூல்ஸ் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் மிகப்பெரிய தவறான விஷயம், சோ இதை நான் டிஸ்ட்ராய் பண்ணியே ஆகணும் அப்படின்றாரு. பட் அவர் வந்து மேடம் ஒரு நிமிஷம் இருங்க மேடம், ஆக்சுவலி நல்லா யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்ல, இதுல 7 குழந்தைங்களோட உயிர் இருக்கு, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து அதை வந்து அப்படியே கொடுத்துருங்களேன் ப்ளீஸ், அதை வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சுல, இன்னும் கொஞ்ச நாள் விட்டீங்கன்னா அது நல்ல டெவலப் ஆகி நல்ல குழந்தைகளாவே வளரும்ல, பார்த்து ப்ளீஸ் மேடம் அப்படின்னு கெஞ்சுறாரு. பட் அவங்க அதுக்கெல்லாம் அடி பண்ணிக்கிற மாதிரி ஆளே கிடையாதுல. சோ ஒரே வார்த்தையில சொல்லிடுறாங்க, இங்க பாரு இது ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் புரியுதா, இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து இந்த ஸ்பேஸ்ல எங்க இருந்தாலும் சரி மிதந்துகிட்டு தான் இருக்கும், இதோட ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தனா பயங்கரமா இருக்கும், தயவு செய்து தள்ளி போய் நில்லு, நான் இதை டிஸ்ட்ராய் பண்ணி அவன் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு இது மாதிரி இருக்கு அதை திறந்து உள்ள போட்டு விட்டுறாங்க. சோ அதுக்குள்ள ஏதோ ஒரு ரோலர் சக்கர மாதிரி இருக்குது, அது சரசரன்னு சுத்தவும் இது வந்து பிளாஸ்டிக் தானே, சோ உள்ள போய் கரெக்டா மாட்டிக்கிட்டு டம டம டமன்னு அடிச்சு அந்த இதை பூராத்தையும் நொறுக்கிறது. சோ நம்ம ஹீரோ அப்படியே ஷாக்காய் போய் பாக்குறாரு, என்னடா இது நம்ம இவ்வளவு தூரம் சொல்லியுமே அதை வந்து அவங்க கேட்காம அவங்க பாட்டுக்கு அதை போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை போட்டுட்டு அதை பாட்டுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துருேன், அந்த இதை பூராத்தையும் அந்த டஸ்ட்டை பூரா எடுத்து அழகா பேக் பண்ணி கொடுக்குது, இவங்க கொண்டு போய் குப்பையில போடுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருந்தது கொலகாரி அப்படின்றாரு. என்ன சொன்ன திரும்ப சொல்லு, நீங்க ஒரு கொலகாரின்னு சொன்னேன் அப்படின்னே, ஏய் என்னடா நினைச்சிட்டு இருக்க அப்படின்றாங்க. ஆமா நீங்க ஒரு கொலகாரி தான் அப்படின்றாரு. அதே நேரத்தில் பூமியில இந்த குழந்தையோட போட்டோ வச்சுக்கிட்டு அந்த அம்மா பாவம் தனக்கு குழந்தை கிடைக்க போகுது அப்படின்னு அவங்க சந்தோஷமா இருக்காங்க. பாருங்க ஒரு பணக்காரங்களா இருந்தா கூட அவங்களுக்கு குழந்தை பெத்துக்கிறதுல எவ்வளவு சிக்கல் வருது அப்படின்னு. சோ இந்த இடத்துல நான் ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், பணம் இருந்தா மட்டும் எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது. சோ சில விஷயங்கள் நமக்கு தேவை, நல்லதே நினைங்க நல்லதே பண்ணுங்க, அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். சேர்மனே அப்புறம் அவங்க மருமக எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பட் இங்க என்னாச்சு, அந்த கருமுட்டையை உடைச்சு தள்ளிட்டாங்க. சோ சோலி முடிஞ்சது, இப்ப இந்த குழந்தைகள் உருவாக மாட்டாங்க. இப்ப அப்படியே ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, ஆமா என்ன திரும்ப சொல்லு அப்படின்னு. ஆமா நான் திரும்பவும் சொல்லுவேன், நீங்க ஒரு மிகப்பெரிய கொலகாரி, அதுவும் சைக்கோ கொலகாரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா இப்படி பேசுறானே, உங்களை போய் நல்லவன் நினைச்சு பாருங்க, இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவம் ஆக்ரோஷமா பேசுறான். போய் உன்னையவா நான் காப்பாத்தினேன், அதை நினைச்சாலே எனக்கு வெக்கக்கேடா இருக்கு, உன் உயிரை காப்பாத்துறக்காக என் உயிரை பணம் வச்ச பாத்தியா, என்னை மாதிரி ஒரு முட்டாள் எவனுமே இல்ல, உன்னை மாதிரி ஒரு கொலகாரியை போய் காப்பாத்தி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷா பேசுறாரு. ஒரு உயிரோட வேல்யூ என்னங்கிறதே உங்களுக்கு தெரியல, நீங்களாம் ஒரு கமாண்டர், நீங்களாம் ஒரு பொண்ணா அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சிடுறாரு மனுஷன். சத்தியமா சொல்றேன், நான் இங்க வரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தனோ இப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் இது ஒரு சமாதிக்கு சமம். அதுவும் உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டுல எந்த நல்ல
நல்லதுமே நடக்காது. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவளா இருக்கியே. ஒரு உயிருங்கிறது அதோட கடைசி மூச்சு இருக்கு பத்தியா, அது எவ்வளவு வேல்யூபிளானது தெரியுமா? அதுவும் இல்லாம அது குழந்தையா உருவாக வேண்டிய ஒரு விஷயத்தை இப்படி அழிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷா கோவமா அவருடைய கோவத்தை பூரா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதோட கடைசி மூச்சை நீயே நிறுத்திட்டல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அமைதியாகிறாரு. இவங்களும் போன் எடுத்து கீழே இருக்க கமாண்ட் சென்டருக்கு பேசுறாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி சீஃப் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் காங் வந்து அன்ஆத்தரைஸ்ட், அதாவது அனுமதி இல்லாத சில டெஸ்ட்களை பண்ணிருக்காரு. சோ அது எல்லாத்தையுமே நான் டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம இங்க எனக்கு தெரியாம இந்த விஷயம் நடந்திருக்கு. சோ அதனால நான் என்னுடைய பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ இப்போ பிரச்சனை வேற மாதிரி போய்கிட்டு இருக்குங்க. இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த சீஃப் தான் வந்துட்டு எல்லா முடிவுகள் எடுப்பாங்க அங்க நடக்கிறத. சோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வீடியோ கால்ல பேசும்போது சொல்லிடுறாங்க, ஆஸ்ட்ரோனட் காங் ஆக்சுவலி வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதாவது எந்த ஒரு முன் அனுமதியும் இல்லாத சில ஆராய்ச்சிகளை நீங்க பண்ணிருக்கீங்க, அதுவும் எங்களுடைய அனுமதி இல்லாம பண்ணிருக்கீங்க. சோ அதனால உங்களை வந்து நாங்க உங்களுடைய பொசிஷன்ல இருந்து வெளியெடுக்கிறோம். அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து வரக்கூடிய எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லயும் நீங்க கலந்துக்கவே முடியாது. சோ இனிமே நீங்க எந்த எக்ஸ்பெரிமெண்ட்லயும் இங்க இருந்து கலந்துக்க போறது கிடையாது. இன்னொரு 3 நாள்ல பூமிக்கு எல்லாருமே கிளம்பி வர போறீங்க. சோ அப்படி வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து உங்களுக்கான ஆக்சன்ஸ் எடுக்கப்படும். சோ நீங்க உங்களுடைய ஜாபை இழக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பண்ண வேலையினால அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படும். சோ கமாண்டிங் ஆபீசரான ஈவா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையை ரிசைன் பண்ண வேணாம், தொடர்ச்சியா நீங்களே கமாண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய மேற்பார்வையில தான் இனிமே எல்லாருமே இருக்க போறாங்க. சோ அவருடைய பொசிஷனை சேர்த்து நீங்களே எடுத்துக்கோங்க ஈவா, ஓகேவா? சரி ஓகே, நீங்க எல்லாரும் போய் பாருங்க, நீங்க இங்க பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான தண்டனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கட் பண்ணிடுறாங்க காலை. சோ இந்த ஆர்டர் கேட்ட உடனே கீழே இருக்கிற கமெண்ட் சென்டர்ல இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் சோகமாகறாங்க. அங்க மேலேயும் பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் காங் ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டே இருக்காரு. சே இப்படி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போச்சுன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு சே அந்த பொண்ணு அவ்வளவு தூரம் ஆசைப்பட்டதே சே இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கவலைப்பட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி எல்லாருமே கொஞ்சம் கவலையா தான் இருக்காங்க. பட் இந்த நேரத்துல நம்ம ஹீரோனி அங்க வந்தவங்க டக்குன்னு அந்த ஸ்பெம்ம செலுத்துனாங்கல, அந்த மிஷின்ல இருக்கக்கூடிய சில பொருட்களை கழட்டுறாங்க. அதை பார்த்தா நம்ம ஏன் கழட்டுறீங்க, ஆக்சுவலி அது பாட்டுக்கு இருந்துட்டு போதே அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு தேவைப்படும்ல, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேக்குறப்ப இதெல்லாம் தேவையில்லாத செட்டிங்ஸ், பேசாம இரு அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு அதை எல்லாத்தையும் கழட்டிட்டு எடுத்துட்டு போறாங்க. நம்ம ஹீரோ பின்னாடி தொத்திட்டே போறாரு. இதெல்லாம் என்னோட பர்மிஷன் இல்லாம யூஸ் பண்ணதே தப்பு போட அப்படின்னு சொல்லி எடுத்து கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணிடுறாங்க. அவரும் பாக்குறாரு, என்னது பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்றீங்களா அப்படின்னு, போசாமறா அப்படின்னு மறைச்சிட்டு போறாங்க. அந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடியவருடைய பழைய பாய் ஃப்ரெண்ட், அதாவது எக்ஸ்னு வச்சுக்கலாமே, அவர் கரெக்டா கால் பண்றாரு. இவங்க அப்படியே கேமராவை பாக்குறாங்க, பார்த்துட்டு போட அப்படின்ட்டு எடுக்காம விட்டுறாங்க. இவர் என்னடா அது போன் எடுக்க மாட்டாங்களேன்னு திரும்பவும் ட்ரை பண்றாரு. இங்க பாரு, இங்க இருக்கிற எந்த எக்யூப்மெண்ட்டுமே என்னோட பர்மிஷன் இல்லாம யாருமே எடுக்கவே கூடாது, புரியுதா? அது மட்டும் இல்லாம அதை யூஸ் பண்ணவும் கூடாது, போய் எல்லாரும் வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு அனுப்பிடுறாங்க. பட் அவங்க போன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாரு. ஆகா ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி அவருக்கும் புரியுது. இங்க நம்மளுடைய காங் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே போனை பாக்குறாரு. அதுல வந்து சேர்மன் இருக்குது. ஐயோ இப்ப இந்த ஆள்கிட்ட என்னடா பதில் சொல்றதுன்னு அவர் ஒரு பக்கம் டம்முன்னு அடிச்சுக்கிறாரு. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் இவ்வளவு நாளா இவங்க எல்லாரும் தெரிஞ்சுதான் பண்றாங்கன்னு நினைச்சேன். பட் இப்பதான் எனக்கே இந்த வெப் சீரிஸ் பாக்குறப்ப புரியுது. ஏன்னா நான் இதை ஃபுல்லா பாக்கல இன்னும். சோ என்ன அப்படின்னா இந்த சேர்மன் வந்து என்ன பண்ணிருக்காரு, காங் மூலமா அது யாருக்கும் மத்தவங்களுக்கு தெரியாம தான் பண்ணிருக்காரு. பட் அது இப்படி ஆயிப்போச்சு. இப்போ சேர்மன் இங்க பாத்தீங்க அப்படின்னா உட்கார்ந்து தான் மக கூட உட்கார்ந்து ட்ரீட் கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. சோ அடுத்து பேர பிள்ளைங்க வர போறாங்க அப்படிங்கிற சந்தோஷத்துல அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி நம்மளுடைய சேர்மன் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நம்மளுடைய வைஸ் சேர்மனோட ஒய்ஃபுக்கு வந்து நல்லா கவனிங்கப்பா அப்படின்னு. என்ன சொல்றீங்கப்பா அப்படின்னு. ஆமா டாக்டர் காங் தானே என்னுடைய மருமக, அவன் தானே அடுத்த வைஸ் சேர்மன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவன் ஒன்னும் என்னோட புருஷன்லாம் கிடையாது அப்படின்னு. இங்க பாரு, அடுத்த 30 வருஷத்துக்கு அவன் தான் உனக்கு புருஷன், நீ தான் உனக்கு பொண்டாட்டி, புரியுதா? கண்டிப்பா உங்க லைஃப் நீ சந்தோஷமா வாழ்வ, உனக்கு இன்னும் புரியல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டா அங்க வந்து காங் இருந்து போன் வருதுன்னு சொன்ன உடனே, ஓ சூப்பர், நல்ல நேரம் தான், நல்ல டைமிங்ல போன் பண்றாரு, வீடியோ கால்ல கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்துட்டு சொல்றாங்க, சார் சேர்மன் வந்து வீடியோ கால்ல வர சொல்றாங்க அப்படின்னு. இவரும் ஐயோ என்னடா இது நம்மள அப்படின்ட்டு சரின்னு சொல்லி வீடியோ காலுக்கு ஸ்விட்ச் பண்ணி வராங்க. இவரும் கேக்குறாரு, என்னப்பா என்ன எல்லாம் நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்குதா, ஓகேவா, எப்படி இருக்குது, எல்லாம் எந்த பிரச்சனை இல்ல அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் அப்படியே பாக்குறாரு, ஐயோ இந்த ஆள்கிட்ட என்னத்தடா சொல்றது அப்படின்னு. இந்த ஆள்கிட்ட சொன்னோம்னா இதை தாங்குவானா முதல்ல அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆகா ஓஹோன்னு பயங்கரமா புகழ்ந்துகிட்டு இருக்கானே தவிர அவனை பேசவே விட மாட்டேங்கிறாப்ல. அவரும் பாக்குறாரு, ஐயோ என்னடா இந்த ஆள் இவ்வளவு புகழ்ந்து தள்ளுறானே அப்படின்னு. சரி வேற வழியே இல்ல, சொல்லிதானே ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்பதான் சொல்றாரு, ஆக்சுவலி என்னை மன்னிச்சிருங்க சேர்மன் அப்படின்னு. என்னப்பா என்னாச்சுப்பா அப்படின்றாரு. ஆக்சுவலி வந்துட்டு அந்த 7 கரு முட்டைகளையுமே டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் பாக்குறாரு. என்ன சொல்ற அப்படின்னு. ஆக்சுவலி சேர்மன் என்ன நடந்தது அப்படின்னா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க, கமாண்டருடைய முன் அனுமதி இல்லாம நான் இங்க டெஸ்ட் பண்ணதுனால இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோ இதெல்லாம் பண்றதுக்கு தடை வச்சிருக்காங்கல்ல, சோ அது எல்லாத்தையும் எடுத்து சொன்ன உடனே அவரு டேய் என்னடா அது கொஞ்சமாவது யோசிச்சிருக்க வேண்டாமா, என்னடா அது அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்காரு. இங்கிட்ட நம்ம ஜியாங் பொண்ணும் கேக்குது, என்ன சொல்றீங்க, உண்மையாவா சொல்றீங்க, ஏன் அதை டிஸ்ட்ராய் பண்ணீங்க அப்படின்னு. ஆனா அதே நேரத்துல இந்த பொண்ணு இங்கிட்ட இருக்க அவங்களுடைய மருமக பாக்கணுமே அப்படியே ஆடி போய் உட்கார்ந்துட்டாங்க. இப்பதான்டா சந்தோஷப்பட்டேன், கொஞ்ச நேரமாவது என்னை சந்தோஷமா இருக்க விடுறீங்களாடா அப்படின்ற மாதிரி இங்க அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு, என்ன நடக்குது என்ன அப்படின்னு. ஆக்சுவலி வந்துட்டு இங்க இருக்கிற
எல்லா எக்யூப்மெண்ட்டும் எடுத்துட்டாங்க. சொல்ல போனா டாக்டர் ரயாங்க் வந்து கொஞ்சம் வச்சிருக்காரு, 1-2 எக்லாம் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பா அதில் பண்ணலாம் நினைச்சேன். ஆனால் அதுக்குள்ள வந்து அதில் இருக்க எக்யூப்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து அண்டர் கண்ட்ரோல்ல போயிடுச்சு. ஸோ இனிமே என்னால் ஒண்ணுமே பண்ண முடியாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. கத்துறாரு, என்னையா சொல்ற, யாரையா கொண்டது, அந்த கமாண்டர் அப்படின்னு கேட்டவரு டப்புன்னு அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஏதோ ஒரு மாதிரி மயக்கம் வந்து டப்புன்னு விழுந்துறாரு. ஐயோ அப்பா அப்படின்னு ஓடுறாங்க. பட் அவங்க மருமக அவங்களுக்கு பாட்டு உட்கார்ந்துட்டே இருக்காங்க. அவங்க வந்துட்டு சரி அப்புறம் கால் பண்ற அப்படின்னு கட் பண்ணிட்டு அவங்க அப்பா அப்படியே தூக்குறாரு. இவர் அப்படியே ஒரு மாதிரியா காலை கட் பண்ணிட்டு யோசிக்கிறாரு. இப்போ என்னன்னா இவர் வந்து யார் அப்படி பண்ணது, அவங்கள கொல்லணும் அப்படின்னு இவர் துடிக்கிறாரு. என்னன்னா அவரால் எந்திரிச்சு நிக்க முடியல, கால் கை வரல போல இருக்கு. சோ அப்படி இருந்து வந்து அவர் ஒரு கோமா இருக்காங்க. ஆனா அவங்களுடைய மருமக அவங்க எனக்கு என்ன அதிர்ச்சியில உட்கார்ந்து இருக்காங்க. சரி வாங்க ஹாஸ்பிடல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இடி ஒரு பக்கம் விழுகுது, டம்முன்னு. கடைசியில கீழே பாத்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிடல்ல ஆம்புலன்ஸ் தூக்கி வச்சுட்டு போய்கிட்டு இருக்காங்க. மருமக ஓரளவுக்கு வந்து தெளிஞ்சிட்டாங்க, அவங்க கூடயே போறாங்க. அப்படியே அங்க வந்து இடி பாத்தீங்கன்னா டம்முன்னு விழுந்துகிட்டு இருக்கு. அப்படியே சரட்டுன்னு ஒரு இடத்துல இடி விழுகுது. அப்படியே அங்க பாத்தீங்கன்னா ரைட் சைடுல நம்ம ஹீரோவோட கடையை காட்டுறாங்க. மழை வருது, அவங்க அம்மாக்களும் வெளியே வந்து மழை வருதுரி அப்படின்னு சொல்லி எல்லாம் வெளியே வந்து பாக்குறாங்க. இதோட இந்த எபிசோடையும் முடிச்சிடறாங்க. சோ அடுத்து என்ன நடக்க போகுது, இவர் எப்படி உயிர் பிழைப்பாரா, அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.